அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படியோ அப்படித்தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி, நிர்வாகிகள் அவ்வழி. அப்படி இருந்தாதான் அந்த கட்சி கரெக்டா போகும். இது என்னடா இப்போ சம்மந்தம் இல்லாம பேசுறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இன்னைக்கான விஷயங்களை பேசாம என்ன வித்தியாசமா பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி தான். வாங்க விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு காலத்துல திமுக அப்படின்ற கட்சி மாபெரும் ஆலமரமா இருந்துட்டு இருந்தது. அந்த ஆலமரத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருந்தாங்க. திமுக ரொம்ப பழம்பெரும் கட்சி, பழம்பெரும் தலைவர்களை கொண்ட கட்சின்னு மார்த்தட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு போராட்டம்ன்ற பேர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு மொத்த கட்சியோடைய அந்த வளர்த்து வச்சிருக்காங்கல்ல, அத்தனையுமே தவிடு பொடியாக்கிடுச்சு. ஆக்சுவலி திமுகவை ஆரம்பிச்சது என்னமோ அண்ணா அவர்கள் தான். ஆனா இவங்க வாயில அண்ணா பேர் வந்ததோ இல்லையோ தெரியல. கலைஞர் 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 இதுதான் வரும். எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். ஒரு பில்டிங் கட்டினா கலைஞர், ஒரு பிரிட்ஜ் கட்டினா கலைஞர், ஒரு ரோடு போட்டா கலைஞர்னு எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான். கலைஞர் மு கருணாநிதி, கலைஞர் மு கருணாநிதி. அடுத்து இப்போ ஸ்டாலின் ஐயா வந்துட்டார, அப்பா ஸ்டாலின் அப்பா. அடுத்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்ன கலைஞர், இளைய கலைஞர்னு பேர் சூட்ட போறாங்க. முதல்ல உங்க கட்சியை எப்படி வளர்த்துட்டு வந்தீங்க, இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி எல்லாம் பெருசா தெரியாத பட்சத்துல நான் எல்லாரையுமே நியூட்ரலா பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, இங்க தப்பும் இருக்கு ரைட்டும் இருக்கு, இங்க தப்பும் இருக்கு ரைட்டும் இருக்கு. ஆனா தப்ப மட்டுமே வச்சுட்டு இருக்கிற கட்சின்னா திமுக கட்சி மட்டும்தான். நல்லவர்கள்னு பார்க்க போனா அதெல்லாம் எங்கேயோ முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு ஒரு எராவோட முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப இருக்கிறதெல்லாம் மொத்தமும் ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி மட்டுமே திமுக. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்திருக்கோம், பொன்முடியை பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து யார் இந்த இப்போ ஒருத்தர் ரீசெண்டா இப்போ டிவில எல்லாம் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கானே பரந்த அம்மன், தற்சமயத்துல அவனை பார்க்குறோம். ஜென்சி டிஎம்கேன்ற பேர்ல சில கன்றாவியான ஷோஸை பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த கட்சியில இருந்த பழம்பெரும் தலைவர் சொல்லி எங்க பாட்டி தாத்தாவும் எங்க அம்மா அப்பாவும் சொல்லி வளர்த்த விஷயம் என்ன அப்படின்னா, உயிரோட இல்லாதவங்களை பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் பேசியே தீரணும். இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா கலைஞர் அவர்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. கலைஞர் அவர்கள் ஆதி காலத்திலேயே இந்திரா அம்மாவை இந்த நெற்றியில வந்த அந்த ரத்தத்துக்கு பெண்களை இழிவுபடுத்தும் விதமா பெண்களின் மாதவிடாயை சம்பந்தப்படுத்தி பேசியிருந்தாரு. அதற்கடுத்து சட்டப்பேரவையில ஃபைல்ஸுக்கு அதுக்கு இரட்டை அர்த்தத்தோட ஒரு வார்த்தையை பேசியிருந்தாரு. அதுக்கடுத்து 3 மனைவிகளை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பல பேருக்கு தெரியும். அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பெண்களை இவ்வளவு தன்னுடைய சுத்தி இருக்கவங்களே தான் எதிர்கொண்ட பெண்கள் எல்லாம் இவ்வளவு இழிவா பார்த்துட்டு, ஆனா அவங்க ஒன்றும் பெண்களுக்கான இதுவை கொண்டு வந்தார் அவர் தான். என்னுடைய FB அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க போனாலே இந்த திமுக காரங்க கதறதுதான் கேட்கிற மாதிரி இருக்கும். அண்டா செந்தில்வேல் அவர்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த கம்ப்யூட்டர்லாம் இப்ப நீங்க படிக்கிறீங்கனாலே இவங்க போட்ட பிச்சை தானே. அதனால நான் சொன்ன வார்த்தை அது. யார் போட்ட பிச்சையில யார் வாழறா? நீங்க போட்ட பிச்சையில நாங்க வாழல, நாங்க போடுற பிச்சையில தான் இந்த அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்களை படிக்க வச்சா அதுக்கு நீங்க காரணம் சொல்லிக்கிறீங்களா, அதுக்கு உங்க பேரை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, உங்க மேல் சீலை கொடுத்ததே திராவிடம் தான், வெக்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்குன்றாரு. மேல் சீலை கதை இருந்தப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. எங்க அம்மா அப்போ மேல் சீலை போட்ட வயசா இருந்திருக்கலாம். ஆனா அந்த மேல் சீலைன்ற வார்த்தையை கூட நான் தவிர்ப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த திராவிடம் தான் இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறது தவறான விஷயம். பேருக்கு தான் அவங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கே அவங்க உரிமையை கொடுக்கல. கனிமொழி அம்மாக்கு இப்போ வரைக்கும் பேசாம அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட தன் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கணும், இந்நேரத்துக்கு அவங்களுக்கே கொடுக்கல. அவங்க குடும்பத்துக்குள்ள பெண்களை அவங்க உள்ளதான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா பேசுறது என்னமோ தமிழ்நாடு மொத்தமும் இருக்கிற பெண்களுக்குன்ற மாதிரி பேசுறாங்க. அத்தனை பெண்களுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற அப்பாமாரோ அண்ணன்மாரோ தாத்தாமாரோ சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த காலத்துல வெளியே படிக்க முடியும். நீங்க ஆர்டர் போட்டா மட்டும் இவங்க வெளியே விட்டுருவாங்களா? இவங்க முதல்ல விருப்பப்படணும். ஆமா, என் பொண்ணு போய் படிக்கணும், என் பொண்ணு படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க நினைச்சா மட்டும்தான், அந்த சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அடுத்து அவங்க வெளியே கால் எடுத்து வைக்க முடியும். வெளியே போய் இந்த அரசாங்கம் 2 நாள் வேலை செஞ்சாலும் 3ஆவது நாள் இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்ப இந்த வீட்டுல டார்ச்சர் தாங்க முடியுமா? வீட்டுல சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், அப்புறம் தான் வெளியே. எனக்கு இந்த யூடியூப் சேனல் பண்றதுக்கும் என் வீட்டுக்காரோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மேல் சீலை கொடுத்தது திராவிடம் அப்படின்னு சொல்லி பேச்சை வளர்த்தது அந்த காலத்துல இருந்து அந்த திராவிடம் இந்த கலைஞர் அவர்கள் தான் கொடுத்ததுன்னு இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த ஆபாசங்கள், இந்த ஆபாச வார்த்தைகள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே
நீங்க தான் இப்ப இருக்கிற ஜென்சி இவ்வளவு கேவலமா ஸ்டண்ட் பண்றதுக்கும் ஸ்கிட் பண்றதுக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கும் கண்ணாடி போட்டோம் ஒருத்தன் பேசுவானே, பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கோர்ட்ல ரொம்ப பெரிய கோர்ட் வளாகத்துல பெருமையா சொல்லிக்கிறாங்க, என் பிள்ளை ஒன்றும் தப்பு பண்ணல, மக்களுக்காக தான் பேசணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசணும். எது தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சரின் மகனை வச்சு போன் பேசுற மாதிரி பண்றது, இது தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்றதா? அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன், வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பு உங்களுக்கு வளர்க்க தெரியலன்னா எங்க கிட்ட விடுங்க, நாங்க வளர்த்து காட்டுறோம் அப்படின்னு. அதுக்கு கூட கமெண்ட் வந்து அப்படி என்ன வளர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி, உங்க வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுங்க, எல்லாம் ஒரு 10 பசங்களை அனுப்புங்க ஜென்சி கிட்ஸ் டிஎம்கேல இருந்து, எப்படி பண்ணுவோன்னு மட்டும் பாருங்க, அப்புறம் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ப்பு எப்படி இருக்கும்னு. ஐயா, ஸ்டேஜ்னு ஒண்ணு இருந்தா அங்க ஆபாச பேச்சு பேசக்கூடாதுன்னு நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உங்க கட்சியில பல பேர் ஆபாச பேச்சாளர்களா ஸ்டேஜ் ஏறி பேசிட்டே தான் இருந்தாங்க. அப்போ தடுக்கவே இல்லை அப்போ இருந்த தமிழக அரசாகிய திமுக. என்னடா ஏன் இவங்க தடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க தடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா இன்னைக்கு சத்தியமா எனக்கு இன்னைக்குதான் ரியலைஸ் ஆச்சு, இவர் ஸ்டேஜ் ஏறி இந்த வார்த்தை பேசின அப்புறம் ஓ இவர் தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்றாரு, இவர் தான் இது கைத்தட்டி சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர் எதிர்பார்க்கிறாரு. நான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல கூட சொன்னேன், இவங்க எதையுமே முன்னிறுத்தல, எடப்பாடி ஐயாவே போட்டோ வச்சுக்கிட்டு அந்த அதுதான் முக்காவாசி இடத்துல இவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. சசிகலா அம்மா காலில் விழறது தவறா சித்தரிச்சு. ஆனா இவர் பண்ண அட்டூழியங்களை வெளியே சொல்லணும்னா அதுக்கு ஒரு புக்கே போடணும். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறது, ஒரு நடிகையை தரம் தாழ்ந்து பேசுறது, நீங்க எந்த விதத்துல போன 5 வருஷங்கள்ல துணை முதலமைச்சரா உங்களுக்கு பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு காரணம் ஸ்டாலின் ஐயா அவர்களின் மகன், இந்த ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் உங்களுக்கு. அப்போ எனக்கு சத்தியமா ஏத்துக்கவே முடியல. லாஸ்ட் அந்த 5 இயர்ஸ்ல செலக்ட் ஆனப்போ அந்த ஏரியா சேப்பாக் ஏரியாலாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு. அங்க ஒரு லேடி, பாவம், அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல, அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கையில குழந்தைய வச்சுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து அப்படியே மகேஷ் பாபு படம் பார்த்த மாதிரி இருக்கு, இவர் வந்து பண்றது எல்லாம் அங்க போறாரு இங்க போறாரு, டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குது. அதாவது பரத் அனே நேனும் அப்படின்ற, பரத் எனும் நான் அப்படின்ற படம் தமிழ்ல, அதுல அப்படியே சிஎம்மா வருவாரு. அதாவது ஃபாரின்ல இருந்து வந்து அவர் சிஎம்மா மாறுவாரு, அப்பா இறந்துருவாரு, அப்புறம் இவர் சிஎம் ஆவாரு. அது கதை, மகேஷ் பாபு படம். அதை பார்த்த மாதிரி இருக்குன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. நானும் அந்த ஒரு 1, 2, 3 மாசம், ஒரு 6 மாசம் இருக்கலாம், அப்படியே பறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு எல்லா பக்கமும். எல்லா வேலைகளும் ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா அப்படியே எல்லாம் கிடப்புல போட்டது மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான அரசியல் தான் நீங்க செஞ்சுட்டு நீங்க வந்து தமிழக அரசுக்கு எதிராக, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவீங்க அப்படின்னா உங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. நான் என்ன சொல்வேன்னா, என்னுடைய பர்சனல் கருத்தை நான் என்ன சொல்வேன்னா, உங்களை வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. நீங்க பேசுறதுக்கு அப்புறம் உங்க வீடியோஸ் வர அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போய் பார்த்தா அதுக்கு கீழே அத்தனை பேர் அவ்வளவு ஆபாசமா திட்டிருக்காங்க. நீங்க பேசின ஒரு பேச்சு உங்க தாயார, உங்க தாத்தாவை எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் தேவையா அவர்களுக்கு? உங்கள் தாயாருக்கு இதுக்குள்ள என்ன சம்பந்தம்? அவங்கள இழுத்து கூட பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்க. அதாவது விதை யார் போட்டதுன்றதுதான் முக்கியம். மரம் எப்படி வளர்ந்ததுன்றதை விட விதை யார் போட்டதுன்னு முக்கியம். நீங்க போடுற விதையாலதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் வளருதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க மாண்பா பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையே வந்திருக்காது. வெறும் அரசியல் மட்டும் நீங்க பேசிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே தவிர்த்திருக்கலாம். நான் அதை சரின்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா செஞ்சது முழு காரணம் நீங்க தான். அதுக்கு ஆரம்ப புள்ளி நீங்க தான். ஆபாச பேச்சாளர்கள் உருவாவதற்கும் நீங்க தான் காரணம், அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கும் நீங்க தான் காரணம். அதனாலதான், இந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான அபாயகரமான சூழல் தமிழக வெற்றி கழகம் வந்து அப்புறம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒருத்தரையும் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாநகர காவல்துறை. யாராவது போய் சாதாரண ஆளுங்க கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுல உண்மைத்தன்மை இருந்தா தூக்கி உள்ள போடு. அவன் எப்படிப்பட்டாலாம் பார்க்க தேவையில்ல. உங்க திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனையோட ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேவையா அதெல்லாம்? கேவலமான வார்த்தைகள். அவருடைய புள்ள ஒரு மீட்டிங்ல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே, உங்களுடைய மகன் தான் உங்களோட இல்லை, நானாவது எங்க அப்பாவோட இருக்க விரும்புறேன்னு சொன்னவர் தானே அவர். இந்த மாதிரி தரக்குறைவான பேச்சுக்களை ஏன் என்கரேஜ் பண்றீங்க? ஏன்டா இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, ஓ நீங்க இப்படி பேசுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம், அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் போட்டு தருவேன். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு 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 அசிங்கம் சுத்திட்டு இருக்கேன், மீசை 2 வச்சுக்கிட்டு பேருக்குன்னு ஆம்பளைன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு மீசை எவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளைன்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்கேன், பேருக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாம. இவனுங்களெல்லாம் தயவு செய்து முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன். இனிமே
நான் எப்பவுமே சொல்றது, தரம் தாழ்ந்து யார் பேசினாலும், எந்த அரசியல் கட்சியை பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கணுங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கட்சியும் சரி, திரு சைமன் அவர்களின் கட்சியும் சரி, மூடி சமாதி செய்யப்படும். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். தவறான ஒரு வழியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த தவறான வழிக்கு எங்க எண்ட் கார்டு போடணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அழகா தெரியும். முடிச்சு வச்சிருவாரு. சட்டப்பேரவை கூட போது, சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தலைவரை ஃபேஸ் பண்ண போறாரு, இல்ல அன்னைக்கு எந்த நிமிஷத்துல ஓட போறாரு, இல்ல எந்த நிமிஷத்துல தவிக்க போறாருன்னு தெரியல. நிச்சயமா பெரிய பதில் அடி கொடுக்கணும் அவருக்கு. அன்னைக்கு பெரிய விஷயம் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சத்தியமா இத்தனை பேரோட வைத்தறிச்சலை வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு போய் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க நாங்க பாக்குறோம். அசிங்கமா இருக்கு. ஆனா இப்பவும் சொல்றோம், உங்கள் குடும்ப பெண்மணிகளை நாங்க எடுத்து பேச மாட்டோம். அது எங்களுடைய மாண்பு. என் வீட்டுல குழந்தைங்களை வச்சுட்டு அந்த டிவி பார்க்க முடியுமா நீங்க பேசுற பேச்ச? மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.